வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி நெய்யே இல்லாமல் பனங்கற்கண்டு வேர்க்கடலை வச்சு நம்ம ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தியானது, டேஸ்டானது, ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, ஆனால் ஆயிலியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பனங்கற்கண்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலையை ஒரு கிண்ணத்தில் கொட்டி 5 to 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கிளியராக வர வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியோடு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதை கடாயில் போட்டுக்கலாம். கடாயில் ஃபுல்லாக போட்டுட்ட அப்புறம் அடுப்பு பற்ற வச்சா போதும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஸ்லிம்மில் வச்சுடுங்க. ஹீட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளார ஏலக்காயும் பனங்கற்கண்டையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ஆனதும் கடாயில் வெந்துட்டுருக்க வேர்க்கடலை கூட கொட்டிக்கலாம். இதை கொட்டிட்டு நம்ம கலந்து விடலாம். அடுப்பு ஸ்லிம்மிலே இருக்கட்டும், கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி நல்லா திரண்டு வரும், அது வரைக்கும் கலந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சுண்டி வரும்போது எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரை மூடிக்கே நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இது டேஸ்ட்டு நல்லா வரணுன்றதுக்காக நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அடி பிடிச்சி லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் எண்ணெயாக நமக்கு தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். கீழே இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வாழை இலையை எடுத்துக்கலாம். இதுவுமே டேஸ்ட்டுக்காகவும் நல்லா வாழை இலை வாசனை வரணுன்றதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறது. வாழை இலையை இந்த மாதிரி நல்லா கிண்ணத்தில் பரப்பி வச்சுட்டு சூடாக இருக்கிற ஹல்வாவை இதில் நம்ம போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கிண்ணத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக பாதாம் பருப்பை துருவி வச்சுருக்கத தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு வாழை இலையை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி மூடிடலாம். மூடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை இலையில் இருக்க சத்து உங்களுக்கு சேரும், வாசனையும் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். திறந்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாழை இலை வதங்கி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆனதும் இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வேர்க்கடலை ஹல்வா ரெடி. எவ்வளோ எண்ணெய் வெளியில் கசிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு சொட்டு எண்ணெய் கூட விடலை, ஆனால் வேர்க்கடலையிலேருந்து இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. மேலே பாதாம் பருப்பை துருவி வச்சதை தூவி விட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். ஹெல்த்தியான வேர்க்கடலை ஹல்வா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நிறைய பொருள்கள்லாம் தேவையில்லை. வெறும் பனங்கற்கண்டு, வேர்க்கடலை, அரை மூடி லெமன், ஏலக்காய் இருந்தால் போதும். இந்த 4 பொருள் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும். டேஸ்டான ஹெல்த்தியான வேர்க்கடலை ஹல்வா ரெடி. சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.